சார் இந்த ஃபுட் பாய்சன் சொல்கிறாங்க சார், அது எப்படி ஃபுட் பாய்சனாக ஸ்டார்ட் ஆகுது சார்? சார் ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கண்டாமினேட், நம்ம வெளியே சாப்பிட்றது ஆகட்டும், ஒன்று கெட்டு போன ஐட்டங்களாக இருக்கணும், இல்லை கண்டாமினேட், அதாவது நல்ல சாப்பாடு அதில் வந்து இந்த ஒரு பாக்டீரியாவோ இல்லை கிருமிகளோ வந்து இன்ஃபெக்ஷனோட வருது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று டாக்ஸின் இன்டியூஸ், சாப்பிட்ட உடனே 3 to 4 மணி நேரத்தில் வாந்தி, பேதி, வயித்தோட்டம் இப்படி வர்றது ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கிருமி போய் வயிற்றுல மல்டிப்ளை ஆகி பெருகி அதுக்கப்புறம் சிம்டம் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 24 மணி நேரத்துலேருந்து சிம்டம் பொறுமையாக ஆரம்பிச்சு 2வது நாள் 3வது நாள் தொந்தரவாக வருது. ஸோ இது இப்படி கிராஜுவலாக பிரிச்சுவோம். இதுக்கு என்னென்ன பொதுப்படையான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா அசுத்தமான உணவுகளை சாப்பிட்றது, வெளியில சாப்பிட்றது, நமக்கு பழக்கம் இல்லாத இடங்கள்ல சாப்பிட்றது. ஸோ இது ஒரு காரணமா இருந்தாலும் இது எதுவுமே காரணம் இல்லாமல் வெறும் சிம்பிள் ஃபுட் அலர்ஜியே இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டொமக் கேன்சர் உரிய சிம்டம் எப்படி இருக்கும் சார்? ஸ்டொமக் கேன்சரை பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரெயிட் ஷாட்டாக எதுவுமே இருக்காது. கெமாஃப்ளேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு தொந்தரவே இருக்காது, லேசாக எரிவு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ யூஸ்வலாக உணவு குழாய் வயிறு சேர்ற இடத்துல வர புற்றுநோய் இனிஷியலாக அவங்க நம்ம கிட்ட ப்ரெசென்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா எரிவு தொந்தரவும் சாப்பிட முடியாமல் இருக்குது தான். ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா அப்பிடைட் குறையும், ஸோ பசி குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் புண்ணுலேருந்து கசிவு வரும்போது ரத்த சோகை வரும். ஸோ ரத்த சோகை சார்ந்து அவங்க உடம்பு அசதியாக இருக்குது சார், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு வருவாங்க. மோஷனில் டெஸ்ட் பார்த்தோம்னா அக்கல் பிளட் பாசிட்டிவாக வரும். ஸோ வயிறு உப்பிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், வயிற்றுல ஒரு பந்து உருள்ற மாதிரி சென்சேஷன்ஸ் இனிஷியலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல என்ன ஆகும்னா கழுத்துல கட்டி, வயிற்றுல நீர் தேங்கிறது, கண்ணில் காமால, ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகளும் வரலாம். லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து டாய்லெட் போகிற மாதிரி ஃபீல் ஆகும், டாய்லெட்டும் போயிடுவாங்க. அது என்ன எதனால சார்? ஸோ இது சாப்பிட்ட உடனே மோஷன் வரதை நம்ம வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா வயிற்றுக்கு சாப்பாடு வருது அப்படிங்கிற பட்சத்தில் வயிறுக்கு ஒரு அலாம் சிக்னல் வர மாதிரி அது வயிறு அதை பெர்சீவ் பண்ணிக்குது. இப்போ குடலுக்கான இன்ஃப்ளமேஷன் வீக்கம், குடல் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடல் வீங்கி இருக்கு, அதோடைய பலுவை அதால் சுமக்க முடியணும் போது மேற்கொண்டு நம்ம போடுற சாப்பாடு அதை பலூன் ஃபீல் பண்ணிடுச்சுன்னா வெளியே தள்ளிடும். ஸோ இதுதான் நம்ம கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடல்ல புண்ணு இருந்தா, கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தாலும் இந்த கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் வரும். ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்னாலே வரும், ஆங்ஸைட்டினாலே இந்த வேகல் ரிஃப்ளெக்ஸ் மீடியேட்டடாக வரும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ல டயரியா ப்ரிடாமினன்ட் சப்டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கும் இந்த தொந்தரவு வரும்.